தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று இயேசு தன்னையே உலகிற்கு ஒளியாக வெளிப்படுத்திய நினைவு நாள். உலகின் மீட்பர் தான் உதித்த யூத குலத்திற்கும் நாட்டிற்கும் அப்பாற்பட்டு உலகனைத்திற்கும் உரியவன் நான் என பறைசாற்றிய நாள். இன்றைய நாளில் திருக்காட்சி விழா என குறிப்பிடப்படும் 3 அரசர்கள் விழாவை கொண்டாட ஒன்று கூடியுள்ளோம். முதல் வாசகத்தில் பாலன் இயேசுவை 3 அரசர்கள் கண்டு மகிழ்ந்ததை பிற இனத்தவரும் உன் ஒளி நோக்கி வருவர் என்று எசாயா இறைவாக்கினர் அன்றே முன்னறிவித்திருக்கின்றார். இரண்டாம் வாசகத்தில் பிற இன மக்களும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாக மாறுகின்றனர் என்று உலகத்தில் போற்றக்கூடியவர்கள் சிறு குழந்தை இயேசுவிடம் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கிய நிகழ்வை மத்தேயு நற்செய்தியாளர் விரிவாக விழித்துரைத்துள்ளார். ஞானிகளைப் போல மனதில் செருக்கில்லாமல் ஆணவமில்லாமல் தாழ்ச்சியோடும் பணிவோடும் நம்பிக்கையோடும் இயேசுவை தேடுகின்ற போது உன்னதமான ஒளியான இயேசுவை கண்டடைவோம். ஆதலால் எமது எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மையை காத்து ஒளியாம் இயேசுவை பின்தொடர அருள் வேண்டுவதுடன் கடந்த 25 வருடமாக தனது குருத்துவ பணியை அயராது செய்து கொண்டிருக்கும் எமது பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்பணி யோன் யோசப் மேரி அடிகளார் தனது 90வது வயதை நினைவு கூறும் இந்நன்னாளில் பங்கு சமூகமாக இத்திருப்பலியில் அவரது இறைபணி இன்னும் தொடர வேண்டுமென்றும் இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமென்றும் அருள் வேண்டி தொடரும் இப்பலியில் இணைந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்றோம். அந்த 3 ஞானிகளுக்கும் ஒரே நோக்கம் இருந்தது. பிறந்திருக்கின்ற குழந்தையை காண வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நோக்கமும் இருந்தது. அதனால் பல தடைகள் மத்தியிலும் பல நாட்கள் கழித்து அந்த பிறந்திருந்த குழந்தையையும் மரியாவையும் சூசையையும் கண்டார்கள். இந்த காலகட்டத்திலே நாங்களும் பல சவால்கள் மத்தியிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் அந்த அரசர்களைப் போல இயேசுவை காண்கின்ற நோக்கங்களாக அமைய இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளுவோம். அத்தோடு விசேட விதமாக இன்றைய திருப்பலியிலே நாம் இருவரை நினைவு கூறுகின்றோம். அருட்பணி யோசப் மேரி அடிகளாரும் அல்போன்ஸ் அவருடைய சகோதரர் அல்போன்ஸ் மேரி அவர்கள் இருவரும் 90வது பிறந்த தினத்தை இன்று கொண்டாடுகின்றார்கள். இந்த வேளையிலே நாம் இறைவனுக்கு முதல் நன்றி கூறுவோம். இவர்களுக்கு கொடுத்த அந்த உயிருக்காகவும் நல்ல உடல் நலத்துக்காகவும் அவர்களுடைய சேவை மனப்பான்மைக்காகவும் இறைவனிடம் நன்றி கூறி மென்மேலும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ இவர்களுக்காக இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளுவோம். நாமும் எம்முடைய நோக்கம் இறைவனை காண்பது. அந்த பிறந்திருக்கின்ற குழந்தையை ஞானிகள் எவ்வாறு விடாமுயற்சியோடு தேடினார்களோ அதேபோல் நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே இயேசுவை காண இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளுவோம். நல்ல முறையில் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனமருந்தி இறைவனிடம்
மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கலியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்திரம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, செம்மறியே,
இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழிநடத்துவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும், அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகள் கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளிக்காட்டப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 2 தொடக்கம் 3, 5 தொடக்கம் 6 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி
கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்திலே ஜூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் ஜெருசலேமுக்கு வந்து, ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோது அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு ஜெருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறந்திருப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், ஜூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் ஜூதா நாட்டு பெத்லகேமே ஜூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறிதே இல்லை எனில், ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்தில் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீன்களை கண்டதும்
அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டுக்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வழங்கினார்கள். தங்க பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை அருளை தேடி இனிமையான இந்த பலைப்பாட்டிலே பங்கு பெற்று உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்வதற்கு வரம் கேட்டு நிற்கின்ற இறைவனின் குடும்பமே, இன்றைய நாளிலே நாங்கள் 3 ஞானிகளின் விழாவை சிறப்புடன் கொண்டாடுகின்றோம். இந்த கதை எமக்கு சில ஆன்மீக கருத்துக்களை கொடுத்து இயேசு பெருமான் எம்முடைய பழைய மனப்பாட்டை மாற்றி நாம் புதிய ஆன்மீக கருத்துக்களுடன் எம்மையை வாழ வேண்டுமென்று இந்த 3 ஞானிகள் கதையினூடாக அழைக்கின்றார். இந்த முதல் கருத்திலே யூதர்கள் அவர்கள் நினைத்து கொண்டார்கள், அவர்களுக்கு மட்டுமே மீட்பு, மற்றவர்கள் எல்லாரும் அந்நியர்கள் என்று புறம்பாக்கி அவர்களை பிரித்து வைத்தார்கள். ஆனால் இன்றைய வாசகம் எமக்கு சொல்லுகின்றது, எஸ்ஏயா இறைவாக்கினர் 60:3 எமக்கு சொல்லுகின்றது, எமக்கு மீட்பு எல்லோருக்கும் என்ற அந்த கருத்தை எனக்கு இறைவன் தருகின்றார். ஒருவரும் விடுபட்டு போவதில்லை. குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், இயலாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற கருத்தை எனக்கு இறைவன் தருகின்றார். இன்னும் இந்த கதையினூடாக ஒரு விண்மீன் அது அவர்களை வழி நடத்த அவர்கள் இறைவனை போய் வணங்குகின்றார்கள், தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் நமக்கு சொல்லுகின்றார், நாம் விண்மீன்களாக பிறர் நல சேவைகள் ஊடாக மனித நேய பணிகள் ஊடாக கருணை உள்ளம் கொண்டு இந்த தெய்வீக உள்ளத்துடன் நாம் இறைவனை அணுக வேண்டும், நற்செயல்கள் புரிந்து. மூன்றாவதாக இந்த கதை எமக்கு சொல்லுகின்றது, சாதி சமய இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நாம்
எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று மதிப்பு கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இன்றைய கதை எனக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த கதையினூடாக நாம் ஒருவரையும் ஒதுக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இந்த கதையினூடாக நாம் நல்ல மனிதநேய பணிகள் செய்து அதனூடாக இறைவனை நேசித்து அணுக வேண்டும். நாம் எப்பொழுதும் சாதி சமய இன வேறுபாடுகளை வைத்து என்னுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தக்கூடாது என்று எனக்கு இறைவன் கற்றுத்தருகின்றார். இந்த படிப்பினையை ஒருவர் அழகாக கடைப்பிடித்து இந்த அனைத்து உள்ளத்தின் உணர்வுகளை அன்றாட வாழ்க்கையாக மாற்றியவர் இன்று தன்னுடைய 90 வயது கொண்ட ஜோசப் மேரி அடிகள். இன்று எனக்கு இறைவன் கற்றுத்தந்த உண்மைகளின் உந்தலிலே, ஆர்வத்திலே, ஆசையிலே அவர் ஒருவரையும் ஒதுக்கவில்லை, அனைவரையும் அணைத்து கொண்டார். ஒரு விண்மீன் போல கருணையுள்ளம் கொண்டு அவர் மனித நேயத்திலே இறைவனை அவர் மதித்து அனைவரையும் இறைவனிடம் கொண்டு சேர்த்தார். அவர் சாதி சமய இன அந்த பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டதொரு உலக மகாத்மா. அதையெல்லாம் தாண்டியவர். இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அருள். என்னுடைய அயலான், என்னுடைய அயலான் யார் யார் தேவையில் இருக்கின்றானோ அவனே என் அயலான் என்று அனைவரையும் தேடி பணிவிடைகள் புரிந்தவர் அருட்பணி ஜோசப் மேரி. தாராள உள்ளம் கொண்டு உணர்ச்சி தொடர்பிலே அவர்களை ஊக்குவித்து உயர்த்தி விட்டவர் அருட்பணி ஜோசப் மேரி. காயத்தை பொருட்படுத்தாமல் போர் புரியவும், ஒன்று எதிர்பார்க்காமல் அள்ளி கொடுத்தவரும், என்றுமே நீங்கள் வாழ வேண்டுமென்று அனைவரையும் மகிமைப்படுத்தியவரும் அருட்பணி ஜோசப் மேரி. ஒரு சிறந்த பங்கு தந்தை. முற்றுமுழுதாக முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய கருத்துக்கு ஏற்ப நல்லாயனைப் போல தேடிச் சென்றவர் காணாமற் போனவர்களை. அம்பாலாந்துறையிலேயும், கொக்கடை சோலையிலேயும், மண்டூரிலேயும், அலிகம்பையிலேயும், திருக்கோவிலேயும், அம்பாறையிலேயும், தேத்தாத்தேவிலேயும், குருக்கல் மடத்திலேயும், தாளங்குடாவிலேயும், புலியடிக்குடாவிலேயும், டச் பாரிலேயும், அமிர்தகலியிலேயும், பாலமீன் மடியிலேயும்,
பூனமலை, சைனா பே அனைத்திலேயும் இன்னும் அதிகமான இடங்களிலேயும் ஆயத்தியமலை, புல்லுமலை அனைவரையும் தேடி அனைவருக்கும் அன்பு பணிபுரிந்தவர் அருட்பணி ஜோசப் மேரி 90 வயது கொண்டவர் என்று தமிழ் பற்று கொண்டவர். முத்து முழுதாக உச்சித்தலையிலே இருந்து உள்ளங்கால் மட்டும் நான் ஒரு திராவிட தமிழன் என்ற உணர்வோடு தன்னுடைய தனி வாழ்க்கையை வாழ்ந்தவர். தந்தை செல்வா, முன்னால் இறந்து போன ராஜதுரை இவர்களோடு சேர்ந்து தமிழுக்காக, தமிழின் கலாச்சாரத்திற்காக, தமிழின் மொழிக்காக அயராது உழைத்து பாடுபட்டு அனைத்து அந்த தமிழ் மக்களின் அச்சுத்தட்டத்தை துலக்கியவர் அருட்பணி ஜோசப் மேரி அடிகள். தரமான கலைஞர் அருட்பணி ஜோசப் மேரி, கலைஞர். நீர் எதிர்கொண்டதேன் என்ற அழகியதொரு கவிதையினூடாக, பாட்டுக்களினூடாக இயேசுவை வெளிப்படுத்தியவர். நீர் எதிர்கொண்டது ஏன்? முத்த வழியிலே மற்றும் கடற்கரையோரங்களிலே இதை 2 நாள் 3 நாள் அவர் வெளிப்படுத்தி தன்னுடைய கலை உணர்வையும் எனக்கு அருளியவர் அருட்பணி ஜோசப் மேரி. கூத்திலே ஆர்வம் கொண்டவர். ஜோசப் சுயசரிதத்தை கூத்தாக நிறைப்படுத்தி ஆடி பங்கு பெற்று அவருடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உணர்த்தியவர் அருட்பணி ஜோசப் மேரி அடிகள். கலையுலகம், தமிழ் உலக மகாநாடு இதிலே பங்கு பெற்று இந்த கலையில் அவர் ஃபில்ம் சொசைட்டியிலே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இப்படிப்பட்ட நல்ல ஆக்டர்ஸோடையும் உறவு கொண்டாடியவர் அருட்பணி ஜோசப் மேரி அடிகள். அருட்பணி ஜோசப் மேரி அடிகள் ஒரு சிறந்த தேரம் பேசி மற்றவர்களை சமாதானப்படுத்தி நல்ல முடிவுகள் எடுக்கின்றவர். நெகோசியேட்டர். நம்முடைய யுத்த காலத்திலே அநேகமான ஆட்கள் பிடிபட்டவர்கள், அவரை கொண்டு போவார்கள் அவருடைய கேம்ப்ஸுக்கு. ஆர்மி, போலீஸ், எல்டிடிஇ வேறு இயக்கங்கள் கொண்டு போகின்ற நேரத்திலே இப்படி காணாமல் போனவர்களை தேடுவதற்கு ஓடி வருவார்கள் அருட்பணி ஜோசப் மேரி அடிகளுக்கு. அவர் இந்த கேம்ப்ஸுக்கு தைரியமாக போய் அவர்களோடு முகம் கொடுத்து பேசி அவர்கள் பிடிபட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து திரும்பவும் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்தவர் அருட்பணி ஜோசப் மேரி அடிகள். நல்ல உள்ளம் கொண்டவர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்ற கன்னத்தை திருப்பி கொடுக்கின்றவர். உள்ளத்திலே வெறுப்பு இல்லாதவர். நீதிக்காக தைரியமாக குரல் கொடுப்பவர். விழுந்தவர்களை எழுப்பி விடுபவர். இயேசுவை போல
எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டே போகின்றவர். அருட்பணி ஜோசப் மேரி அலிகள். ஜோசப் மேரி அலிகள் ஒரு பால பண்டிதர், சைவ ஆன்மீக நூல்களை படித்தவர், ஆன்மீக பாட்டுக்களை மனப்பாடம் செய்தவர். அதை அனைவருக்கும் சொல்லி படித்து அதனுடைய ஆன்மீக ஆழத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உணர்த்தியவர். அந்த கருத்திலே அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கின்ற நேரத்திலே திரு அருட்பா பகுதியிலே அவர் உள்ளத்தில் உணரக்கூடியதொன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்பாகம் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன். எப்பாகம் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன். எந்த தினத்தருளை அருள் புகழை, உங்களுடைய அருள் புகழை இயம்பிட வேண்டும். தப்பு எது நான் செய்யினும் நீ பொறுத்தருள வேண்டும். தப்பு எதுவும் நான் செய்யினும் நீ பொறுத்தருள வேண்டும். தலைவா, நினைப்பிரியாத நிலைமையையும் வேண்டினேனோ என்று அவர் உள்ளத்திலே இருந்து உணர்ச்சிபூர்வமாக இந்த 90வது வயதிலே அவர் இறைவனை புகழ்ந்து வேண்டுகின்றார். அவரோடு சேர்ந்து நாமும் அவருக்காக இன்னும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்திருந்து எங்களுடைய விசுவாச நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். இப்பொழுது எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு உண்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் கருவிகளாக இருக்கவும், மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த அவர்களுக்கு தேவையான ஆற்றலை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, மது சுயநல போக்கினால், பேராசை எண்ணத்தினால், வளர்ந்து வரும் அறிவியல் மாற்றத்தினால், நுகர்வு கலாசாரத்தினால், உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுவதனால், மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதினால், இருளின் ஆதிக்கம் வாழ்வின் ஒளியை மறைத்து கொண்டுள்ளது. ஆண்டவரே, உம்முகொளியை கண்டு நான் உமது அன்பின் பிள்ளையாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, தாழ்ச்சி, பகிர்ந்தளித்தல், ஒற்றுமை என நற்பண்புகளுடன் வாழ்ந்து உம்மை பற்றி அறியாத மக்களுக்கு உமது மாட்சியை எடுத்து கூறும் ஒளி வீசும் மக்களாக எம்மை மாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களின் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தடையாக இருக்கும் கர்வம், ஆணவம், பொறாமை, போட்டி மனப்பான்மை போன்றவைகளை களைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கின்றவர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நூற்றே இறைவா, இன்று தனது 90வது அகவையில் கால்பதிக்கும் அருட்தந்தை யோசப் மேரி இயேசு சபை அடிகளாரை உம்பதம் தருகின்றோம். உம் பணிக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்த இவரை கடந்த காலங்களில் கண்ணினிமை போல் நீர் காத்த கிருபைக்காக நன்றி கூறிடும் இவ்வேளையில் இனிவரும் காலங்களிலும் உம் பணியை சிறப்பாக ஆற்றிட வேண்டிய உடலுள்ள ஆன்மீக நலங்களை வழங்கியும், அத்தோடு அவருடைய சகோதரராகிய அல்போன்ஸ் மேரி அவர்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, எங்களுடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகளோடு எங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் உமது கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த சவால்கள் நிறைந்த காலகட்டத்திலும் கூட எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக வாழ எமக்கு அருளும். அந்த ஞானிகளைப் போல் பல சவால்கள் மத்தியிலும் நாங்கள் எப்பொழுதும் ஒரே நோக்கமாக இறைவனை காண்கின்ற அந்த சேவ மனப்பான்மையோடு பயணிக்க எமக்கு தேவையான அருள்வளங்களையும் ஆசிரியை நீர் தாரும். அத்தோடு தங்களது பிறந்த தினங்களை கொண்டாடும் எங்களுடைய தந்தையை ஃபாதர் யோசப் மேரி அடிகளார் அவர்களையும் அவருடைய சகோதரர் அல்போன்ஸ் மேரி அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக உமது ஆசீர் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ கிருபை செய்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம்.
ஆமென். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே பலியாக்கிடுமே உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இறைவாயின் இல்லத்தில் தங்குமே எந்தன் வாழ்வு வளமாகுமே. இறைவாயின் உள்ளத்தில் தங்குமே எந்த ஆன்மா குணமாகுமே. இவையாவும் எனக்காக இனி நாளும் உமக்காக உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இறைவா நான் வாழ்கின்ற வாழ்க்கை உந்தன் கனிவாளை நீ தந்தது. இறைவாயின் வாழ்வினில் ஏற்றங்கள் உந்தன் தயவாளை நீ தந்தது. இவையாவும் எனக்காக இனி நாளும் உமக்காக உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே பலியாக்கிடுமே உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகர்ந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 16ஆம் லியோ பாப்பரசர், எங்கள் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இறைமக்கள், அருட்பணி ஜோசப் மேரி அடிகள், அல்பாஸ் மேரி அனைவரையும் எங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தில் எம்மை சேர்த்து எங்கள் உள்ளங்களை அன்பினாலே நிரப்பி அருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை எங்களுடைய பெற்றோர் எங்களை உருவாக்கி இவ்வளவும் ஆளாக்கிவிட்ட பெற்றோர் வழிநடத்திய எங்கள் அருட்தந்தையர்கள் இயேசுவை குருக்கள் மேய்ச்சிதாரண குருக்கள் ஜோசப் சபை அருட் சகோதரர்கள் இப்போது அவர்கள் சரித்து சபையைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் சுவாமி அதேவேளை நான் பணி செய்த பங்குகளில் எனக்கு ஆதரவாக இருந்து இப்போது இறைவனை வந்துவிட்ட அடியார்கள் அனைவருக்கும் மேலுமாக பொல்லாத சூறாவளியால் 78ஆம் ஆண்டும் பொல்லாத சுனாமியால் 24ஆம் ஆண்டும் 2004ஆம் ஆண்டும் அண்மையில் இலங்கையில் நடந்த அனைத்து மலைச்சரிவுகளும் கொல்லிகளும் போரினால் கொல்லப்பட்ட திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட முள்ளியவாய்க்காலில் மேலே இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் ஏனையவர்களையும் எங்கள் இந்த மறை மாவட்டத்தை கட்டி எழுப்பி இறையடி வந்துவிட்ட எங்கள் முன்னினாள் ஆயர்கள் லெவிஞ்சி ஆண்டகை, ரொபிஷே ஆண்டகை, கிளென்னி ஆண்டகை, அந்தனி ஆண்டகை, பேதிரு தியோப்பள்ளி ஆண்டகை, அண்மையில் நீர் மூலம் அழைத்து கொண்ட ஜோத பொன்னே ஆண்டகை, ஏனைய அருட் தந்தையர்கள், இயேசபை குருக்கள், மேற்றுதான குருக்கள், அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், நான் பணி செய்த பங்குகளில் இறையடி நீர் மூலம் அழைத்து கொண்ட அனைவருக்கும் சுவாமி நித்திய பேன்பு வாழ்வையும் மனவிருத்தியால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவர்களையும் எங்களையும் உடல் நன்றாக அறிந்திருப்பீர் நீர் மன்னித்து அவர்களுக்கும் நித்திய வாழ்வு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மரியாள், அவருடைய அன்பு பத்தாப்பது சூசியப்பர், உம்முடைய அப்போஸ்தலர்கள், வேத சாட்சிகள், எங்கள் நாட்டின் பாதுகாவலர் புனித யோசேப் வாஸ் முனிவர், அவருடைய புனித குருக்கள், எங்கள் மறைமாநில பாதுகாவலர் புனிதர் இஞ்ஞாசியார், புனித சவேரியார், ஆகவே எங்கள் பங்கு மக்கள், கல்லடி லட்சுமார், கத்தோலிக்கர், இங்கு வாழும் இந்து மக்கள், சபையில் வாழும் இருக்கும் மக்கள் மீண்டுமாக அவர்கள் தாய் திருச்சபைக்கு திரும்பி வர அருளும் சுவாமி. அதே போன்று கொக்கொட்டிச்சோலை, அம்பலாந்துறை, அதிகம்மை மக்கள் அனைவரையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி. இவர்கள் அனைவருக்கும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இயேசு தனது தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார்.
எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஒரே நோக்கம் கொண்டவர்களாக இறை மகனை சந்திக்கின்றவர்களாக, காண்கின்றவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக வாழ இந்த ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அழைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. படைத்தது நான் அல்லவா,
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவ்வமைதியானது உருவாகுவதற்கு அடித்தளமாக இருப்பது எம் ஒவ்வொருவரினது குடும்பங்களிடையிலான ஒற்றுமையும் சமாதானமே ஆகும். குடும்பங்களிலே அமைதி குலைகின்ற போது சமூக கட்டமைப்பிலும் அமைதியானது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. பல்வேறு காரணங்களினால் குடும்பங்களில் அமைதியின்மை தோன்றுகின்றது. சமகால பொருளாதார சிக்கல்கள் இதற்கான அடிப்படை காரணம் என்பதை எமது அனுபவ வாயிலாக அறிகின்றோம். உதாரணமாக, பொருளீட்டுவதற்கு தொழில் தேடி வெளிநாட்டுக்கும் வெளியூர்களுக்கும் குடும்பத் தலைவிகள் செல்லுவதும் ஒரு காரணமாகின்றது. அந்த வகையில் சமூகத்தில் பரஸ்பர ஒற்றுமை, அமைதி, சமாதானம் தோன்றுவதற்கான அடித்தளம் மற்றும் அடிப்படை அழகு குடும்பமே ஆகும். குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் உருகாவிடத்தில் ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியாது. எவ்வாறாயினும் மக்களிடையே இன மத பேதமின்றிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அரச தலைவர்கள், மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுமூகமான அமைதியை முன்னிறுத்துகின்ற பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒற்றுமை சமாதானம் போன்றவற்றை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஏழ்மை ஓர் பாதிக்கும் காரணியாக கருத முடியாது. ஏனெனில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. லூக்கா 6:20 என கிறிஸ்து கூறியதன் மூலம் அவர்கள் இறைவன் முன்னிலையில் முதன்மை பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நாட்டின் பல பாகங்களிலும் பலதரப்பட்ட மக்கள் சிரமங்களை மற்றும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதோடு வாழ்வையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து வாழும் அவல நிலையை கண்ணூடாக பார்க்கின்றோம். இக்கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் நினைத்து பிறரன்பு கொண்டவர்களாக செயற்படுவது அவசியமாகும். எவ்வாறு கிறிஸ்து ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டோரையும் பாதிக்கப்பட்டோரையும் தேடிச் சென்றாரோ அதே போல் நாமும் தேவையில் இருப்போர் மட்டில் இரக்கமுள்ளவர்களாக பகிர்ந்து வாழ வேண்டும். அவர்களும் சந்தோஷமாக வாழ வழி செய்து அதன் வழி நாமும் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். அப்போதுதான் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பானது அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக அமையும். மேலும் கிறிஸ்து பிறப்பின் 2025வது ஜூபிலி 2025வது ஜூபிலி பெருவிழாவை இறையாசுருடன் நிறைவு செய்வதோடு மலர்ந்திருக்கின்ற ஆண்டினை திருக்குடும்ப ஆண்டாக சிறப்பிக்க உள்ளோம். கடந்த புரட்டாதி மாதத்தில் அமெரிக்காவிலே நடைபெற்ற கரிபியன் ஆயர் மன்றத்திலும் 28ஆம் தேதி மார்கழி 2025 அன்று வத்திக்கானிலே புனித பேதுருவானவர் சதுர்க்கத்திலே நடைபெற்ற மூவேளை செபவேளையிலும் திருத்தந்தை லியோ அவர்கள் இயேசு மரி சூசை எனும் திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டதும் கிறிஸ்தவ விழுமியங்களை கடைப்பிடித்து வாழ்வதும் எம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான ஒரு முக்கிய அழைப்பாகவென கூறினார். அந்த வகையில் அமைதியை ஏற்படுத்த ஏழ்மையில் உதித்தார். மீட்பர் எனும் செய்தியை உணர்ந்தவர்களாக நம் குடும்பங்களில் தொடங்கி நாம் வாழும் சமுதாயம் வரை ஒற்றுமை, அமைதி, சமாதானம் வளர்ந்தோங்க வருகின்ற ஆண்டு முழுவதும் திருப்பலி நிறைவிலே 3 அருள்நிறை மரியே வாழ்க என்னும் சுபத்தை சொல்லி இறைவனின் தாயை நோக்கி மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மலர்ந்திருக்கின்ற இப்புத்தாண்டிலே உங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் சமாதானமும் தொடர்ந்து வளர தேவையான அருளையும் ஆசிரியையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழங்குவாராக. அப்போஸ்தல பரிபாலகர் எமது ஆயர் ஆண்டன் ரஞ்சித், மட்டக்களப்பு மறைமாவட்டம். இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.